அப்போது நமது ஆண்டவர் நம்மை நிச்சயமாக மன்னிப்பார். மற்றவர்களை மன்னிக்க விரும்பாதவர்கள் பரலோக மந்திரத்தை சொல்லவே கூடாது. எங்களுக்கு தீமை செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னித்தரணும் என்று கேட்கின்றோமே. அந்த ஜெபத்தில் நமது சகோதரிகளை மன்னிக்காமல் இருந்து கொண்டு இந்த ஜெபத்தை சொல்லலாமா? ஆகவே இந்த பரலோக மந்திரம் நமக்கு பயன்படும்படியாக நமக்கு தீமை செய்தவர்களை நாம் மன்னிப்போம். நமது ஆண்டவர் இப்போது சிறுவையின் அடியிலே நிற்கும் தமது தாயை பார்க்கின்றார். அங்கே நிற்கும் புனித அருளப்பரையும் பார்க்கின்றார். தாயை பார்த்து கூறுகின்றார், அம்மா இதோ உம் மகன். பிறகு அருளப்பரை நோக்கி தமது கண்களை அவர் பக்கம் திருப்பி சொல்கிறார், இதோ உன் தாய். அந்நேரம் முதல் அந்த சீடர் மரியாளை தம் வீட்டில் ஏற்றுக்கொண்டார் என்று இந்த அருளப்பரதாமே நற்செய்தியில் கூறுகின்றார். தம்மை முழுவதும் மட்டுமல்ல, தம் தாயை முழுவதும் நமக்கு கையெழுத்து விட்டார். யூதர்கள் இயேசுவை இப்படி வதைக்கின்றார்கள். அப்படி இருந்தும் இந்த இயேசு இவர்களுக்காக பரிந்து பேசுகின்றாரே. அப்படியால் இந்த இயேசுதான் மெய்யான கடவுளாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த நல்ல கல்வனுடைய உள்ளத்தில் உதிக்கின்றது. எனவே தனது பாவங்களுக்காகவே இந்த கல்வர் மனஸ்தாபப்பட்டு தமது சிரசை இயேசுவின் பக்கமாக திருப்பி இந்த வார்த்தைகளை கூறுகின்றார், இயேசுவே, நீர் அரசுரிமையோடு வரும்போது என்னை நினைவு கூறும். இயேசுவுக்கு எத்தகைய இரக்கம் பாருங்கள். சிலுவையின் அடியிலே அவருடைய சொந்த தாய் துடித்து நிற்கின்றாள், வியாகுலத்திலே மூழ்கியவளாக. இந்த தாய்க்கு ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன் நமது ஆண்டவர் இந்த கல்வனுடைய பக்கமாக தமது சிரசை திருப்பி, இன்றே என்னோடு நீ வான்வீட்டில் இருப்பாய் என்கின்றார். உலகம் உண்டான நாள் முதல் இதுவரை யாருக்குமே வானகம் வாக்கு செய்யப்படவில்லை. முதலாவதாக ஒருவருக்கு இந்த வானகம் வாக்கு செய்யப்படுகின்றது. அவர் யார் பார்த்தீர்களா? பஞ்சமா பாதகன், பக்கா கள்ளன். இந்த பெரிய பாவிக்கு ஆண்டவர் இவ்வளவு சுலபமாக வான் வீட்டை திறந்து விடுகிறாரே. அப்படியாயின் நம்மில் யார்தான் அவநம்பிக்கைப்பட முடியும்? ஆண்டவருடைய உடலை தமக்கு கொடுக்கும்படி அரிமத்தையா சூசை பிரார்த்தியுடன் சென்று கேட்டபோது இயேசு மெய்யாகவே இறந்து விட்டாரா என்று அறிய விரும்பினான். எனவே காவலர்களை அனுப்பினான். அவர்கள் வந்தார்கள். இயேசு இறந்து விட்டார். ஆனால் அவருடைய இரு பக்கங்களில் தொங்கிய கல்வர்கள் சாகவில்லை. எனவே இரும்பு தடிகளை எடுத்து அவருடைய கணைக்கார்களை ஒடித்து முறித்து அவர்களை கொண்டார்கள். நல்ல கல்வர் இறந்ததும் விண்ணகம் அடைந்தார். பாவ பரிகாரம் செய்து விட்டார். பாவ சங்கீர்த்தனத்தோடு பாவ சங்கீர்த்தனத்தில் எங்களுக்கு கொடுக்கப்படும் சிறிய அபராதத்தோடு பரிகார வாழ்வை நாங்கள் முறித்து விடாதபடி எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்கள் பாவங்களுக்காக பரிகாரம் செய்ய எங்களுக்கு துணை புரியும் ஆண்டவரே. இப்போது இயேசு என்ன கூறுகின்றார்? நான் தாகமாயிருக்கின்றேன். நான் நமது நாவினால், நமது பேருண்டியினால், நமது உணவு பிரியத்தால் கட்டிக்கொள்ளும் பாவங்களுக்கு போஷண பிரியம் என்கின்றோமே, இந்த பாவத்திற்கெல்லாம் இயேசு இப்போது பரிகாரம் செய்கின்றார். இப்போது இயேசு என்ன கூறுகின்றார்? தந்தாய், உமது கரங்களில் என் ஆன்மாவை ஒப்படைக்கின்றேன். தந்தையிடம் இருந்து வந்தார், தந்தையிடம் திரும்பவும் செல்கின்றார். இப்பொழுது கூட அவருடைய அன்பு முழுமையாக முடிந்து போகவில்லை. இன்னும் என் மக்களுக்கு கொடுக்க என்னிடம் ஏதாவது இருக்கின்றதா? ஆம், இறந்த என் இருதயத்தில் இன்னும் சில துளி ரத்தமும் தண்ணீரும் இருக்கின்றது. இதை நான் ஏன் வைத்துக் கொள்ள வேண்டும்? செந்தூரியன் ஒருவன் வருகின்றான், ஈட்டியோடு வருகின்றான். நமது ஆண்டவர் திருவிழாவை ஈட்டியால் குத்தி திறக்கின்றார். இறுதியாக அந்த இருதயத்தில் தங்கி இருந்த கடைசி துளி ரத்தமும் தண்ணீரும் அதுவும் பீரிட்டு பாய்கின்றது. இவருடைய பெயர் லொஞ்சி. இவருக்கு கண்ணில் ஒரு நோய் இருந்தது, கண் பார்வை மங்கி இருந்தது. இவர் இயேசுவின் திருவிழாவை ஈட்டியால் குத்தி திறந்த போது இயேசுவின் திருவிழா பாய்ந்து விழுந்த இரத்த துளிகளில் ஒன்று இவருடைய கண்ணில் விழவே பார்வை இழந்திருந்த இவர் கண் பார்வை பெற்றார். இவர் மனம் திரும்பினார். இவர் ஒரு ஆயரானார். ஆயராகி இவர் ஒரு வேத சாட்சியாக மரித்தார். இவருடைய விழாவை திருச்சபை மார்ச் மாதம் 15ஆம் தேதி கொண்டாடுகின்றது. இத்தகைய அன்பிலிருந்து இயேசுவை நேசிக்க நாம் என்ன பாடுபடுகின்றோம்? பாவத்தையும் பாவ சூழ்நிலைகளையும் எவ்வளவு இன்பமாக நாம் நேசிக்கின்றோம். அசுத்த படக்காட்சிகளா ஓடு,
மதுபான கடையா ஓடு, பாவ துணைவர்களா ஓடு. இயேசுவே, எங்களுக்காக சிலுவை உயர்ந்த இயேசுவே, எங்களை முத்தமிட உமது சிரசு குனிந்திருக்கின்றது. எங்களை ஆவி அரவணைக்க உமது கரங்கள் விரிந்திருக்கின்றன. என்னை வரவேற்றுக் கொள்ள உமது இருதயம் திறந்திருக்கிறது. மரணம் மட்டும் எங்களை நேசித்த இயேசுவே, உண்மை நாங்கள் எங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடு நேசிக்கின்றோம். ஆசீர்வதிக்கப்பட்ட தாயே, நாங்கள் உங்கள் அருமை மகனை தினந்தோறும் அதிகமாக அன்பு செய்ய அனுக்கிரகம் பெறுவீர்களாக. ஆமென். ஸ்தலம். இயேசுவின் திருவுடலை தாய் மரியாளின் மடியில் கிடத்துகிறார்கள். இயேசு உயிர் துறந்ததும் நடைபெறும் காரியங்கள் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கின்றன. சூரியன் தன் ஒளியை மறைத்து பூமி எங்கும் இருட்டை பரப்பியதை விட்டுவிடுவோம். நடந்த பூமி அதிர்ச்சியையும் கல்மலைகள் பிளந்து கற்கள் உருண்டதையும் நிறுத்தி விடுவோம். ஆலயத்தின் திரை இரண்டாக கிழிந்ததையும் மறந்து விடுவோம். அங்கே நின்ற மக்கள் கூட்டம் தங்கள் மார்பில் அரைந்து கொண்டு ஓட்டம் பிடித்ததையும் விட்டு விடுவோம். ஆனால் இதைவிட ஆச்சரியமான காரியங்கள் நடைபெறுகின்றன. இயேசு உயிர் திறந்ததும் யூதர்களுக்கு பயந்து வெகு தூரத்தில் நின்று கொண்டிருந்த பெண்மணிகள் தைரியமாக சிலுவை நெருங்கி வருகிறார்கள். ரகசியமாகவே இயேசுவின் சீடர்களாயிருந்த அரிமத்தியா, சூசையும் நிக்கோதேமுசும் நாங்கள் இயேசு சீடர்களான் என்று தங்கள் நெஞ்சை தட்டிக்கொண்டு சிலுவையின் அருகாமையில் வருகின்றார்கள். அதே சமயத்தில் மரியாளின் உள்ளத்தில் ஒரு பெரிய பயம் ஊசலாடுகின்றது. என்ன பயம்? சிலுவையில் உயிரிழந்த என் மகனுடைய உடலுக்கு இந்த யூதர்கள் இன்னும் தீங்கு செய்வார்களோ? ஆகவே அரிமத்தியா சூசையை கெஞ்சி கேட்கின்றார், நமது ஆண்டவரை சிலுவையிலிருந்து இறக்கி விரைவில் அடக்கி விடுவோம். அரிமத்தியா சூசையும் விரைந்து போகின்றார். ஆனால் பிலாத்துவிடம் சென்ற அவர் உயிரிழந்த இயேசுவின் உடலை எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்கின்றார். கேட்டதை பெற்றுக் கொள்கின்றார். உடனே அரிமத்தியா சூசை நிக்கோதேமுஸ் என்பவரோடு ஒரு ஏணியை தூக்கி கொண்டு வருகிறார்கள். இருவரும் ஏணியை சிலுவையிலே சாய்த்து விட்டு தண்டனிட்டு இயேசுவை ஆராதிக்கின்றார். பிறகு அரிமத்தியா சூசை ஏணியிலே ஏறுகின்றார். பயபக்தியோடு சிலுவையில் ஆண்டவரின் சிரசில் தூட்டப்பட்ட முள்முடியை கழட்டுகின்றார். அதை கீழே கொடுக்கின்றார். அதை சீடர் வாங்கி மரியாளின் கையிலே கொடுக்கின்றார். சிலுவை மறைத்த மனிதனுடைய உடலை தொடரும் தீட்டுப்பட்டான். ஆனால் அந்த சட்டம் இப்போது தவிடுபடியாகிவிட்டது. சிலுவையில் இருந்த இயேசுவின் உடலை தொடுகிற ஒவ்வொருவனும் இந்த தொடுதலால் புனிதமடைகின்றான், புனிதனாக மாறுகின்றான். சிலுவையின் ஒரு கையில் சேசின் ஒரு கரத்தில் அறையப்பட்ட ஆணியை அவர் பிடுங்குகின்றார். அரிமத்தியா சூசை அதையும் கீழே கொடுக்கின்றார். மரியாள் அதை வாங்குகின்றார். இனி மறுகையில் அறையப்பட்ட ஆணியை பிடுங்கும் போது என்ன நேரிடும்? இயேசு திருவுடல் முன்னால் சாயும். அப்படி சாய்ந்த போது அரிமத்தியா சூசை இயேசுவை தமது நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார். எவ்வளவு பேறு பெற்ற மனிதன் அவன்! இயேசு திருவுடலை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொள்கிறார் அரிமத்தியா சூசை. நாம் திவ்ய நற்கனை உட்கொள்ளும் போது இயேசுவின் இருதயமும் நமது இருதயமும் ஒன்றோடொன்று சந்திக்கின்றது. நாம் உண்மையான ஆறுதலை அடைகின்றோமா? விசுவாசிகளுக்கு இந்த ஆறுதல் இப்போது பரிவட்டத்தை போடுகின்றார்கள். சிலுவையின் மீது கீழே நிற்கின்ற நிக்கோதேமுஸ் இயேசுவின் காலையில் அறையப்பட்ட ஆணியை பிடுங்குகின்றார். இப்போது இயேசுவை சிலுவையிலிருந்து இறக்குகின்றார். எல்லோரும் இறக்கி மரியாளின் மடியிலே கிடத்துகின்றார். மரியாள் தன் அருமை மகனோட உடலை பார்க்கின்றார். உடனேதானே அவளுடைய எண்ணம் பெத்லகேமுக்கு பறந்து செல்கின்றது. ஏறக்குறைய 33 ஆண்டுகளுக்கு முன்னால் தன் மடியில் தவழ்ந்த அந்த அழகிய பாலகனுக்கும் இப்போது உருக்குலைந்து துண்டு துண்டாக கிழிந்து தன்